Hello friends, இது உங்க எமர்ஜிங் டெக். நான் உங்க அர்ஷத். பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்ன ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். என்ன ரிவ்யூன்னு பாப்பீங்க? இதான் அந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மல்டி ஃபங்க்ஷனல் கேஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மொபைலுக்கு தேவையான 5 விதமான விஷயங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட்ல இருக்கு. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இதை நம்ம இப்ப அன்பாக்சிங் பண்ணலாம். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இதுக்குள்ளே அவங்களோட கேட்ஜெட்டை வச்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து நம்ம நார்மலாக நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே போல் தான் இந்த ஒயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பு எதுக்கு அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து நம்மளோட கேஜெட். ஓகே, இதில் என்னென்ன யூசேஜ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து யூசர் மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட சார்ஜிங் மெத்தட் என்ன அப்படின்ட்டு இதில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. இது தேவைன்னா நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த பாக்ஸில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைனில் வந்து அவைலபிளாக கிடைக்கிது. அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, க்ரீன் அப்படின்ட்டு 4 வகையான கலரில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக்கால் பண்ணியிருக்காங்க. இதோடைய பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்து 5 யூசேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை வந்து இதில் நீங்கள் வந்து கிளிப் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கிளிப்பை வந்து மேலே உள்ள கிளிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதாவது 5 to 7 inches வந்து இதில் நம்ம கனெக்ட். கீழே ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம மொபைலை வந்து வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட். இது ஜஸ்ட் வந்து இதை நீங்கள் லைட்டாக வந்து வச்சிங்கன்னா போதும், இது வந்து நமக்கு அசையாமல் ஒட்டிக்கும். ரொம்பவே கிரிப்பாக தான் இருக்குது. ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மொபைல் கேஜெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா நம்ம இதை கிளிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம வீடியோ ஸ்டாண்டாகவும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த கேஜெட்டோட 2வது யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கிளிப்பை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது இந்த கிளிப்பை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா 2 அடி வரைக்கும் இந்த கிளிப்பை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 2 அடி வரைக்கும் இந்த கிளிப்பை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இதனால் என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலம் நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ண இந்த கிளிப் அதாவது இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் இந்த இதை வந்து 360 டிகிரி வந்து நம்மளால் இதை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம பயன்படுத்தி நம்ம கேஜெட்டை வந்து நமக்கு ஷூட் பண்ணுறதுக்கு இது ஒரு மொபைல் ஸ்டாண்டாகவும் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய 3வது யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இதோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா மோட் பட்டன் அப்புறம் வந்து ப்ளே பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ளஸ் பட்டனும் மைனஸ் பட்டனும், அதாவது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் டிக்ரீஸ் பண்ணவும் வந்து இந்த இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம மொபைலோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இதெல்லாம் பார்க்கலாம்.
உங்களுடைய அதாவது மோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோட் பட்டனை வந்து 2 to 3 செகண்ட் வந்து நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளூடூத்தை வந்து நீங்கள் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா செல்ஃபி ஸ்பீக்கர்னு வரும். இப்போ இந்த செல்ஃபி ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலி நம்ம இதை ப்ளே பண்ணும்போது ஸ்பீக்கரில் தான் ப்ளே ஆகும். இதை நம்ம நார்மலாக வைக்கும் போது கம்மியான வால்யூமில் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஃபுல் வால்யூம் உங்களுக்கு கிடைக்கும். இதோட 4வது யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை செல்ஃபி ஸ்டிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்னாப் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் வந்து இதில் கனெக்ட் ஆகிட்ருக்கணும். அப்படி கனெக்ட் ஆகினா மட்டும் பத்தாது, நான் இங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மோட் பட்டனை வந்து நீங்கள் வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். மோட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வால்யூம் குறைக்கிற பட்டன் இருக்குது பாருங்கள், வால்யூம் வந்து மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அதாவது உங்களுக்கு வந்து ஸ்னாப் எடுக்கும். ஓகே, ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கேஜெட்டை வந்து இதில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், டேக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய 5வது யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே டாப்பில் பாருங்கள் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்லேயே வந்து இன்பில்ட்டாக வந்து 200 mAh பேட்ரி கொடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா இந்த 200 mAh பேட்டரியை வந்து நம்ம சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நம்மளுக்கு கொடுத்த அந்த யூஎஸ்பி கேபிள் மூலிமா இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம யூஎஸ்பி டேட்டா கேபிள் வந்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய மொபைல் வந்து இதில் சார்ஜ் பண்ணதா அப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 200 mAh பேட்ரி. இது வந்து நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து நமக்கு சார்ஜ் பண்ண இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து நம்ம மெமரி கார்டு போட்டும் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம கேட்டுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு மெமரி கார்டு போகிற ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நம்ம மெமரி கார்டு வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலி இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இதோட பேட்ரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆக வந்து 1 to 100% சார்ஜ் எடுத்துக்க வந்து 2.5 மணி நேரம் எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டா நம்ம வந்து இதில் வந்து 4 மணி நேரம் தொடர்ந்து இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் பற்றின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ப்ராடக்டோட விலை வந்து 1150 ரூபா. இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. இதோட லிங்க்கை நான் முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது.